கழகம் இல்லாத தமிழ்நாடு, திராவிடம் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கும்ன்றதெல்லாம் பாஜகவோட இலக்கு இல்ல. எங்க இருந்து அதான் எங்க அண்ணா ஐயா வந்து செங்குத்தா உட்கார்ந்து இருக்காருல, மாநில தலைவர். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் யாரு? சட்டமன்ற தலைவர், அந்த கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் வாயிலிருந்து வருது, யாராலும் சுரண்டாமல், யாராலும் சுரண்டப்படாமலும் அப்படின்ற மாதிரி. இதுல ஊழல் லஞ்சத்தையும் பத்தி பேசியிருக்கிறார் யாரு? அந்த காலத்துல ஐயா. அதெல்லாம் நினைவு கூர்ந்து காட்டும் பொழுது அண்ணா வந்து தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தி. இப்போ குறிப்பா விஜய் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு? அண்ணல் அம்பேத்கர் வச்சாரு, அறிஞர் நமக்கு பெரியார் அவர்களை வைத்தாங்க, அஞ்சலை அம்மாள் வச்சாங்க, இன்னும் கூட ஐயா காமராஜரை வச்சாங்க, எல்லாரும் வச்சாங்க. அண்ணாவை அவாய்டு பண்ணிட்டாரு. விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு? அண்ணாவை வந்து எல்லாரும் வச்சு கொண்டாடுறாங்க, நமக்கு எதுக்கு? நம்ம வெறும் பெரியார், அம்பேத்கர், அப்புறம் கீழே ஒரு 2 பேரு, அப்புறம் முக்கியமான இன்னொரு பெருந்தலைவர் ஐயா காமராஜர், அவரும் இன்றியமையாத தலைவர். எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாரு. இல்லையே, இது ரம்மி சேர்லி, ஏதோ ஒன்று இங்கே மிஸ் ஆகுது. இந்த காம்பினேஷன் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியலன்னா தூக்குறா பழைய ஹீரோவை, தூக்கினுவா பழைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வராரு? திமுக தாய் கழகத்திலேருந்து கை வச்சு எடுக்கிறாரு. யார் யார் எடுக்கிறாரு? எம்ஜிஆர் அவர்களை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு மூலதனம் போட்டவர் அண்ணா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினார். இப்போ பார்க்கும்போது திமுகவோட ஐடியாலஜிக்கும் ஐயா விஜய் அவர்களோட ஐடியாலஜிக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? இல்லை. அப்போ அண்ணாவையும் வந்து நீங்க வந்து அரசியல்ல வந்து அண்ணாவெல்லாம் கடந்து போக முடியாது. அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், இவங்களெல்லாம் கடந்து போய் நீங்க அரசியல் பேச முடியாது. அரசியல்ல அவங்க ஒரு பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். இல்ல, மக்களிடம் செல் அப்படின்ற அண்ணாவினுடைய மந்திரத்தை வந்து நாங்க எடுத்துக்கிட்டு 1967 எப்படி ஒரு மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டினாங்களோ, அதே போல வருகிற 2026ல தாவேக்கா நிகழ்த்தி காட்ட போகுதுன்னு சொல்றாரு விஜய். அது என்னன்னா, நல்லா பார்த்தோம் இவர் மக்கள்கிட்ட எப்படி போய் சென்று சேர்ந்தாருன்னு. பெரம்பலூர்ல பார்க்கவே இல்லை மக்களை. இதுவும் அண்ணா சொல்லி கொடுத்தாரு. இல்ல, 14 மணி நேரமாக 14 மணி நேரத்துக்கு காரணம் யாரு? இவர் தான். பெண் அழைப்புக்கு போற மாதிரியோ, இல்லை மாப்பிள்ளை அழைப்பு போற மாதிரியோ தன்னோட தொண்டர்களை, திருச்சியில் இருக்கிற அதே தொண்டர்களை, விமான நிலையம் வந்த தொண்டர்களை மரக்கடை வேற நடக்க வச்சே கூட கூட்டின்னு போனா 20,000 பேர் சேராங்கன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 30,000 பேர் இருக்கிறாங்கன்னா, இந்த 20,000 பேர் அப்படியே நடக்க வச்சே கூட கூட்டின்னு போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு, ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, அங்கே இருக்கிற மரக்கடையாண்ட இருக்கிற 25,000 30,000 பேரோட சேர்த்திங்கன்னா அந்த 50,000 பேர் நெரிசல் வருமா? வராது. இது பத்தாதுக்கு அங்கேருந்து பைக்கில் வேற ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். அங்கேருந்து பைக்கில் ஒரு 5,000 பேர் ஃபாலோ பண்ணுறது. பைக்லேயே ஃபாலோ பண்ணி திருப்பி அரியலூர் வரலாம் போகிறாங்க. அரியலூரில் இருக்கிறவங்க அவங்க இன்னும் சேர்ந்து பெரம்பலூர் போனோன்னு. அப்போ இது என்ன விதமான கலாச்சாரம்? விஜய் சொல்லல, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. விஜய் வந்து சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கார்?